கடந்த மார்ச் 8, 2014ஆம் ஆண்டு 239 நபர்களோட கிளம்பின ஒரு விமானம் எந்த ஒரு தடயமும் இல்லாமல் மறைஞ்சு போயிருந்திருக்குது. இந்த ஒரு விமானத்தின் பெயர் மலேசியன் ஏர்லைன் ஃப்ளைட் MH370. கோலாலம்பூர்லேருந்து பெய்ஜிங்க்கு வழக்கம் போல கிளம்பின இந்த ஒரு விமானம் தான் வரலாற்றில் நம்ம அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு கூட இன்னைக்கு வரையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமாக மாதிரி இருக்குது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த மாடர்ன் போயிங் 777 எப்படி மாயமானுச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள் என்ன, இத்தனை வருஷம் கழிச்சு இந்த MH370க்கான தேடுதலை ஏன் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்கன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். மலேசியன் ஏர்லைன் ஃப்ளைட் MH370 கோலாலம்பூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து இரவு 12:41 வழக்கம் போல் பெய்ஜிங் கேபிட்டல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை நோக்கி தன்னோட பயணத்தை தொடங்குச்சு. கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் டிராவல் டைமை கொண்ட இந்த ஒரு கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் போயிங் 777-200ER மாடலை சேர்ந்தது. இந்த ஒரு ஃப்ளைட்டில் 14 வெவ்வேறு நாட்டை சேர்ந்த 227 பயணிகள் இருந்தது மாத்திரம் இல்லாமல் 12 க்ரூ மெம்பர்ஸும் இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த ஒரு ஃப்ளைட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கிட்டத்தட்ட 38 நிமிடங்களுக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த நிலையில் இரவு 1:19 அந்த ஃப்ளைட்டோட காக்பிட்ல இருந்து கடைசியாக ஒரு வாய்ஸ் கம்யூனிகேஷன் நடந்திருக்குது. Malaysian 370, contact Ho Chi Minh 120.9. Good night. Malaysian 370. இந்த கம்யூனிகேஷன் நடந்து கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஏர்கிராஃப்ட் சிவிலியன் ரேடார் ஸ்க்ரீன்ல இருந்து மறைஞ்சிருக்குது. என்னதான் சிவிலியன் ரேடார் ஸ்க்ரீன்ல இந்த பிளேன் மறைஞ்சு போயிருந்தாலும் மிலிட்ரி ரேடார் ஸ்க்ரீன்ல இது இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. இந்த மிலிட்ரி ரேடார் ரீடிங்ஸ் படி இந்த பிளேன் வழக்கமாக போகிற பாதையில் போகாமல் அது போகிற திசையிலேருந்து வெஸ்ட் பக்கம் திரும்பி மலேசியன் பெனிசுலாவை தாண்டி இன்னொரு டேர்ன் எடுத்து சதர்ன் இந்தியன் ஓஷனை நோக்கி பயணம் செஞ்சுருக்குது. ஆனால் இந்த ஒரு டைரக்ஷன் சேஞ்சை பற்றி பைலட் கிட்ட இருந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கப்படலை. இந்த MH370 காணாமல் போய் சில மணி நேரம் கழிச்சு பல இடங்கள்லையும் குழப்பம் தொடங்குச்சு. ஆரம்பத்தில் அந்த பிளெயினை காணுன்ட்டு யாரும் சந்தேகப்படலை. பல மணி நேரத்துக்கு அந்த பிளெயின் அதோட டெஸ்டினேஷனை நோக்கி தான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு, இல்லை அது ஆல்ரெடி அங்கே போய் லேண்ட் ஆயிடுச்சோன்னு தான் அஃபீஷியல்ஸ் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்த தப்புன்னும் அந்த பிளெயின் மிஸ் ஆகுதுன்னு கிளியராக தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பிளெயின் கடைசியாக சிவிலியன் ரேடாரில் தென்பட்ட இடமான சவுத் சைனீஸ் சீலேருந்து அவங்களோட தேடுதலை தொடங்கினாங்க. பல நாடுகள் சேர்ந்து கப்பல்களையும் விமானங்களையும் பயன்படுத்தி தேடுதல் நடத்தியும் பல நாள் கழிச்சும் அவங்களுக்கு எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. இந்த மாதிரி நாட்கள் போக போக கொஞ்ச நாள் கழிச்சு மலேசியன் மிலிட்டரி ரேடாரில் இந்த பிளேனோட ஆக்டிவிட்டிஸ் பதிவாயிருக்குன்றது வெளி உலகத்துக்கு தெரிய வருது. அது மாத்திரம் இல்லாமல் பிரிட்டிஷ் சேட்டலைட் கம்பெனியான இன்மார்சாட்டுமே அவங்களோட சேட்டலைட் டேட்டாவை வச்சு இந்த பிளேன் ரேடார்லேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் கூட கிட்டத்தட்ட 6 மணி நேரம் கிட்ட பறந்துருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தடயங்கள்லாம் வச்சு பார்க்கையில இப்போ 7th ஆர்க்குன்னு சொல்லப்படுற சதர்ன் இந்தியன் ஓஷனில் இருக்கிற ஒரு பகுதியில் தான் இந்த பிளேன் கிராஷ் ஆகிருக்கலாம்னு சொல்லி பல இன்வெஸ்டிகேட்டர்ஸும் நம்ப தொடங்கினாங்க. இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனில் இன்மார்டஸோட சேட்டலைட் டேட்டா தான் ஒரு முக்கியமான தடயமாக விளங்குச்சு. இதில் இந்த சேட்டலைட்ல எப்படி இந்த பிளேனோட ஆக்டிவிட்டிஸ் பதிவானுச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது அந்த பிளேனுக்கும் அந்த சேட்டலைட்டுக்கும் இடையிலான ஒரு சீரீஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் ஹேண்ட்ஷேக்ஸ் மூலியமாக தான் சாத்தியமானுச்சு. இதில் இந்த எலக்ட்ரானிக் ஹேண்ட்ஷேக்ஸ்ன்றது ஒரு வாய்ஸோ இல்லை டேட்டா டிரான்ஸ்மிஷனோ இல்லை, அதுக்கு பதிலாக இது ஒரு ஆட்டோமேட்டட் பிங்ஸை கொண்டதாக இருந்திருக்குது. இந்த ஒரு இடத்துல இந்த பிங்ஸ்ன்றது இந்த சேட்டலைட்டுக்கும் இந்த பிளேனுக்கும் இடையிலான ஒரு ஆட்டோமேட்டட் கம்யூனிகேஷன். இந்த பிங் எப்படி வேலை செய்யும்னா, இந்த பிளேன்ல இருந்து அந்த சேட்டலைட்டுக்கு ஒரு லாக்ஆன் ரிக்வெஸ்ட் போயிருந்திருக்கும். இந்த ரிக்வெஸ்ட்டை அந்த சேட்டலைட் ஒரு ஹேண்ட்ஷேக்குன்னு பதிவு பண்ணும். இந்த ரிக்வெஸ்ட் சேட்டலைட்டுக்கு எப்படி போகுதுன்னா, அது பிளேன்ல இருக்கிற சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டமான SDUன்னு சொல்லப்படுற சேட்டலைட் டேட்டா யூனிட்ல இருந்து அனுப்பப்படுது. இந்த SDUல இருந்து சேட்டலைட்டுக்கு அனுப்பப்படுற சிக்னல் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அனுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் இதுல இருந்து அந்த பிளேனோட GPS கோஆர்டினேட்ஸ் போன்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் ஏன் இந்த பிங் ஒரு முக்கியமான தடயமா அமைஞ்சிச்சுன்னா, என்னதான் இதை வச்சு நம்மளால அந்த பிளேனோட GPS கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிக்க முடியலனாலும்
BTO BFOன்னு சொல்லப்படுற ரெண்டு முக்கியமான விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதுல இந்த BTOன்னு சொல்லப்படுற பர்ஸ்ட் டைமிங் ஆஃப்செட்ன்றது அந்த பிளேனுக்கும் அந்த சேட்டலைட்டுக்கும் இடையிலான தூரம். இது அந்த சிக்னல் அந்த பிளேன்ல இருந்து அந்த சேட்டலைட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்றதை வச்சு கண்டுபிடிக்கப்படுது. இது மாத்திரம் இல்லாம அடுத்து இந்த BFOன்னு சொல்லப்படுற பர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப்செட்டுங்கிறது அந்த பிளேன் அந்த சேட்டலைட்டை நோக்கி வருதா இல்லை அதுல இருந்து தூரமா போகுதான்றதை கணிக்கும். அப்பன்னா இதோட உதவி மூலியமா நம்ம கிட்ட மல்டிபிள் பிங் சிக்னல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பிளேனோட டைரக்ஷனையும் அதோட ஸ்பீடையும் நம்மளால ஈஸியாக கணிச்சிட முடியும். இந்த ஒரு இடத்துல இந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் MH370 ரேடார்லேருந்து வெளியில் போனதுக்கு அப்புறமா அந்த சேட்டலைட்டுக்கும் அந்த பிளேனுக்கும் இடையில மொத்தம் 7 தடவை பிங் சிக்னல்ஸ் பதிவாயிருக்குது. இந்த சிக்னலோட டைமிங்கையும் ஃப்ரீக்வன்சியும் வச்சு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் 2 விதமான பாசிபிலிட்டிஸை கணிக்கிறாங்க. அது என்னன்னா, ஒன்று இந்த பிளேன் நார்த் டைரக்ஷனில் சென்ட்ரல் ஏசியாவை நோக்கியோ இல்லைன்னா சவுத் டைரக்ஷனில் இந்தியன் ஓஷனை நோக்கியோ பயணம் செஞ்சுருக்கலாம்னு சொல்லி கணிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இதை இன்னும் கூறுகள் படுத்தணுன்ட்டு மிலிட்ரி ரேடாரில் இந்த பிளேன் பதிவானதை வச்சு நார்த் டைரக்ஷனில் அந்த பிளேன் போயிருக்காதுன்ட்டு சதர்ன் ஆர்க் பக்கம் அவங்களோட கவனத்தை முழுமையாக திருப்புறாங்க. இந்த சதர்ன் ஆர்க்கில் தான் இந்தியன் ஓஷனோட மிகப்பெரிய அன்சார்ட்டட் ஏரியா இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரிமோட் லொக்கேஷனில் தேடுதல் நடத்தி உள்ளே போக போக ஒரு கட்டத்தில் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிளேனோ இல்லை கப்பலோ பயணம் செய்யாத பகுதிகளில் கூட இவங்க தேடுதல் நடத்தி போகிறாங்க. இவங்க தேடுதல் நடத்துகிற இந்த பகுதிகள்லாம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த பகுதிகளுக்கு இதுக்கு முன்னாடி யாருமே போனது கிடையாது. அதனால் அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஆழம் இருக்கணும் இல்லை அந்த இடத்துல எந்த மாதிரி கடல் சீற்றங்கள் ஏற்படணும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த ஆழ்கடல் தேடுதலில் உதவி பண்ணுறதுக்காக ஆஸ்திரேலியன் டிரான்ஸ்போர்ட் சேஃப்டி பியூரோ முன் வந்தது மாத்திரம் இல்லாமல் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ஸ் மற்றும் சோனார் ஸ்கேனிங் சிஸ்டமை கொண்டு கிட்டத்தட்ட 1,20,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்ட சீ ஃப்ளோரில் தேடுதல் நடத்துனது மாத்திரம் இல்லாமல் அதை மேப் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால இது வரலாற்றிலேயே ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அண்டர் வாட்டர் சர்ச் மிஷனாக அமைஞ்சிச்சு. இந்த சர்ச் மிஷினோட முக்கியமான பகுதியாக ஹைடெக் வெசலை வச்சு ஓஷன் ஃப்ளோரில் பிளெயினோட பாகங்களுக்காக சர்ச் பண்ணி பார்க்கலையுமே அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. மாதங்கள் கடந்து வருடங்களாயும் இந்த MH370ன்ற பிளேன் விழுந்த இடத்த இன்னைக்கு வரையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த பிளேனில் பயணித்த நபர்களோட குடும்பத்தினர்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்போட அதை பற்றின தடயங்கள் எதுவும் கிடைக்காத காரணத்தினால மிகவும் மன உடைச்சலுக்கு உள்ளானாங்க. இந்த ஒரு நிலையில் இந்த விபத்து நடந்து கிட்டத்தட்ட 1 வருஷங்க அப்புறம் கடந்த ஜூலை 2015ஆம் ஆண்டு கிழக்கு மடகாஸ்கர் பகுதியில் உள்ள ரியூனியன் தீவில் பிளேனோட ஒரு பாகம் கரை ஒதுங்கி இருக்குது. அதை ஆய்வு செஞ்சு பார்த்ததுல அது MH370ஓட பாகம் தான் சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பாகம் தான் இந்த பிளேன் உண்மையிலேயே இந்திய பெருங்கடல் பகுதியில் தான் மூழ்கி இருக்கும்ட்டு உறுதிப்படுத்துகிற விதமாக அவங்களுக்கு கிடைச்ச முதல் தடயம். இதை தொடர்ந்து சில மாதங்கள் கழிச்சு மொசாம்பி, சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் மடகாஸ்கர் கடல் பகுதிகளிலையும் சில பிளேன் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. என்னதான் இதை வச்சு இந்த பிளேன் ஜென்ரலா எந்த இடத்துல கிராஷ் ஆயிருக்குன்ட்டு கணிக்க முடிஞ்சாலும் அது ஏன் கிராஷ் ஆனிச்சுனோ இல்லை அது எக்ஸாக்டா எந்த இடத்துல இருக்கணும் யாராலையும் இன்னும் தெரிஞ்சுக்க முடியல. இதுக்கப்புறம் கடந்த 2017ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட $160 மில்லியன் செலவில் நடத்தப்பட்ட இந்த ஒரு சர்ச் மிஷன் எந்த ஒரு விடையும் இல்லாத காரணத்தினால ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இதுக்கப்புறம் கடந்த 2018ஆம் ஆண்டு ஓஷன் இன்ஃபினிட்டின்னு சொல்லப்படுற ஒரு பிரைவேட் கம்பெனி ஒரு புது ஆஃபரை முன்னிறுத்துறாங்க. இதுபடி ஆட்டோமேட்டட் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ஸை பயன்படுத்தி இந்திய பெருங்கடலோட தரைப்பகுதியை ஆய்வு செய்யறது மூலியமா இந்த பிளேனோட பாகங்களை கண்டுபிடிக்க முடியும்ன்ற முயற்சியில் அவங்க இறங்குறாங்க. ஆனால் இவங்கனாலையுமே எதையுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த ஆப்ரேஷன் நோ ஃபைண்ட் நோ ஃபீ பேசிஸ்லாம் நடத்தப்பட்டுச்சு. அவங்களால எதையும் கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால இதை சீக்கிரமே அவங்க நிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் காலப்போக்கில் இந்த MH370 பற்றி மக்கள்லாம் மறக்க தொடங்கினாலும் அதில் பயணித்த நபர்களோட குடும்பத்தினர்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத துயரமாக இருந்துச்சு. இந்த நிலையில் இந்த MH370 மறைஞ்சு சரியா 10 வருஷம் கழிச்சு கடந்த 2024 வெளிவந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மக்களோட பார்வையை ஈர்த்திருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் படி மலேசியன் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனத்துக்கிட்ட இந்த மலேசியன் ஏர்லைன் ஃபிளைட் MH370க்கான தேடுதலை தொடர சொல்லி கேட்டிருக்காரு.
இதை ஒத்துக்கிட்ட அந்த நிறுவனம் மறுபடியும் நோ ஃபைண்ட் நோ ஃபீ பேசிஸ்லேயே அவங்களோட தேடுதலை தொடங்கியிருக்காங்க. இந்த ஒரு தேடுதலில் அட்வான்ஸ்டு அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ், சோனார் சிஸ்டம் மற்றும் அப்டேட்டட் மேப்பிங் டெக்னாலஜி இவங்க பயன்படுத்துறது மாத்திரம் இல்லாமல் ரீஅனலைஸ்டு சேட்டலைட் சிக்னல்ஸ் மற்றும் ரேடியோ வேவ் ட்ராக்கிங்காக WSPR நெட்னு சொல்லப்படுற வீக் சிக்னல் ப்ராபகேஷன் ரிப்போர்ட்டர் நெட்வொர்க் டேட்டா அவங்க கிட்ட இருக்கு. என்னதான் இந்த WSPR நெட் மேல பலருக்கும் சந்தேகம் இருந்தாலும் ஒரு சிலர் இந்த குளோபல் ரேடியோ ஃப்ரீக்வன்சி நெட்வொர்க்கை பயன்படுத்தி நம்மளால இந்த MH370 பயணிச்ச பாதையை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி நம்புறாங்க. ஸோ இத்தனை வருடங்கள் கழிச்சு ஏன் இந்த தேடுதலை மறுபடியும் தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் அப்ப இருந்ததோட இப்ப தொழில்நுட்பத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. 2014 ஏன் 2018 சாத்தியம் இல்லாத விஷயத்தையே நம்மளால இப்ப சாத்தியப்படுத்த முடியும். ரெண்டாவது விஷயம் பொலிட்டீஷியன் மற்றும் பப்ளிக்கோட ஈடுபாடு. அந்த பிளேன்ல பயணித்த நபர்களோட குடும்பத்தினர்கள் அடிக்கடி கேம்பெயின்ஸ் நடத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில தான் மலேசியன் கவர்மெண்ட் இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்தை வச்சு நடவடிக்கை எடுக்க தொடங்கியிருக்காங்க. அண்ட் இதோட முக்கியமான விஷயம், இந்த மலேசியன் ஏர்லைன் பிளேன் MH370 சும்மா ஒன்றும் காணா போகல. இது விமான போக்குவரத்து பாதுகாப்பு, குளோபல் ரேடார் கவரேஜ் மற்றும் ஏர்கிராஃப்ட் டிராஃபிக்கிங்ல இருக்கிற மிகப்பெரிய பிளைண்ட் ஸ்பாட்டை அம்பலப்படுத்தியிருக்குது. இந்த MH370 கண்டுபிடிக்கிறது மூலியமா மாத்திரம்தான் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், பைலட்ஸ் மற்றும் அதில் பயணித்த நபர்களோட குடும்பத்தினர்கள் மனசில் இருக்கிற கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அப்போதான் நம்மளால இன்னொரு திருப்பி இது மாதிரி ஒரு விபத்து நடக்காம தடுக்க முடியும். ஸோ இந்த கேஸை பற்றி நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியும், எதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுன்றதை பற்றி பார்ப்போம். இந்த பிளேன் வழக்கமாக போகிற பாதையில் போகாமல் திசை மாறி பல மணி நேரத்துக்கு பறந்துகிட்டு இருந்துச்சுன்றது நம்மளுக்கு தெரியும். அது மாத்திரம் இல்லாமல் சேட்டலைட் டேட்டா மற்றும் நம்மளுக்கு கிடைச்ச அந்த பிளேனோட பாகங்களை வச்சு அந்த பிளேன் இந்திய பெருங்கடல் பகுதியில் தான் கிராஷ் ஆயிருக்குன்றதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரு நிலையிலையும் அந்த பிளேன்ல இருந்து எந்த டிஸ்ட்ரெஸ் காலும் வராதது மாத்திரம் இல்லாமல் அந்த பிளேனோட கம்யூனிகேஷன் சிஸ்டம் மேனுவலாக டிசேபிள் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் ஏன் நடந்துச்சுனோ, இது உண்மையிலே ஆக்சிடென்ட்டா இல்லை ஹைஜாக்கான கூட நம்மளுக்கு தெரியாதது மாத்திரம் இல்லாமல் அந்த பிளேன் சரியா எங்கே இருக்குன்றது கூட நம்மளுக்கு தெரியல. இந்த பிளேன் கண்டுபிடிக்கப்படுற வரையும் இந்த மர்மம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த MH370 வெறும் ஒரு மர்மமாக இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் இது நம்மக்கிட்ட இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில் இருக்கிற லிமிட்டேஷன்ஸையும் நம்மளுக்கு தெரியப்படுத்துது. இந்த MH370க்கான தேடுதல் மறுபடியும் தொடங்கியிருக்கிறத தொடர்ந்து மக்களுக்கு இடையில் ஒரு நம்பிக்கை வந்தது மாத்திரம் இல்லாமல் இந்த 21ஆம் நூற்றாண்டுலையும் எப்படி ஒரு பிளேன் எந்த ஒரு தடயமும் இல்லாமல் மறைஞ்சிருக்குன்ற கேள்விக்கும் ஒரு பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் அந்த பிளேன் கண்டுபிடிக்கப்பட்டால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.